பதில் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரைஸ் சோறு சாப்பிட்டுட்டோம்னு வைங்களேன், சுகருக்கு நம்ம மாத்திரை போட வேண்டியது வரும்னு நினைக்கிறோம். அப்படிதானே? சோறு சாப்பிட்டா சுகருக்கு மாத்திரை போட வேண்டியது வரும், சோறு போட்டு சாப்பிட்டா இன்சுலின் போட வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? இதுக்கு நீங்க கரெக்டான விளக்கம் சொல்லணும். நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க எனக்கு. ஓகேவா? பதில் சொல்லணும். ஓகே. வட இந்தியால அவங்க சோறு சாப்பிட்றதே இல்லையே, சோறு சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள். எத்தனை பேர் சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க வட இந்தியால? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? இதுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல பதில் எழுதுங்க. ஓகேவா? இன்னொரு சூப்பர் கேள்வி கேட்க போறேன். இந்த உலகத்துல, தமிழ்நாட்டுல இல்ல, இந்த உலகத்துல சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாரா சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல பிரஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்ல யாராவது இந்த பானை வேற நிறுத்தின குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சுகர் சரியாச்சா? யாருக்கா சுகர் சரியாச்சா? சொல்லுங்களேன். இது என்னது? இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இது என்னது? நாவல் பழம். இது என்னது? வெந்தயம். இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? கரிஞ்சீரகம், ஆவாரம்பூ. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாரா சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல பிரஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல தைராய்டுக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்ல இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்ல இந்த பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் எதனால வருதுன்னு கேட்டா எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டா காது கொடுத்து கேளுங்க. ஓகே. சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் விகிதம். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் இன்சுலின். இன்னும் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தம்பி பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. நான் புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா கமெண்ட்ஸ்ல OES அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோவை இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டுல நிறைய பேருக்கு மிக யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரியா? மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.